ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூலூர் சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்கேல்ப் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு சூப்பரான ஒரு ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம 2 இன்க்ரீடியண்ட் முக்கியமானது. ஒன்று வெந்தயம், இன்னொன்று பூந்தி விதைகள். இப்போது இந்த பூந்தி கொட்டை நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். வெந்தயம் நம்மளுடைய பலசரக்கு கடைகளில் கிடைக்கும். இது ரெண்டையும் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச இந்த பூந்தி கொட்டையை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாயிரும். உள்ளே ஒரு கருப்பு கலரில் ஒரு விதை இருக்கும். அந்த விதை நமக்கு தேவையில்லை. அதை நம்ம லைட்டாக கீறி வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த விதைகளை நீக்கிட்டு நம்ம ஊற வச்ச வெந்தயத்தோட இந்த பூந்தி கொட்டையை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நான் 5 ஸ்பூன் வெந்தயத்துக்கு 5 பூந்தி கொட்டைன்னு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை அப்படியே டைரெக்டாக நம்ம ஆயிலில் மொத்தமாக சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் எடுத்துக்கலாம். 200 ml போல் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடு ஏறி வரும்பொழுது தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அது எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி உருண்டைகளாக, அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு இப்படி சேர்த்துக்கலாம். நம்ம டைரெக்டாக ஃபுல்லாக அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற பகுதிகள் கரிஞ்சிரும், மேலே இருக்கிற பகுதிகள் அப்படியே நிற்கும். அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கீழேயும் ஒட்டாது, நமக்கு அதில் உள்ள எசன்ஸ் ஃபுல்லாக ஈவனாக ஆயிலில் ஸ்ப்ரெட் ஆகி வரும். இப்போ இந்த ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் வெந்தயத்துக்கு ஒரு பூந்தி விதை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது 200 mlக்கு பார்த்தீங்கன்னா நான் 5 ஸ்பூன் வெந்தயமும் 5 பூந்தி கொட்டை விதைகளும் எடுத்துருக்கிறேன். 5 பூந்தி கொட்டையும் எடுத்துருக்கிறேன். இப்போது இந்த ஆயில் நம்மளுக்கு எந்த வகையில் நம்மளுடைய ரூட்டில் போய் ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆயிலை அப்ளை பண்ணும் பொழுது முக்கியமாக இந்த தலையில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அங்கங்கே திட்டாக முடி உதிரும். அவங்க இந்த ஆயிலை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அந்த இடத்துல முடி வளர்ச்சியை இது தூண்டும். வெந்தயம் நம்மளுக்கு எப்பயுமே முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒன்று. இந்த பூந்தி கொட்டை தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கேல்பில் உள்ள இந்த வறட்சி, அப்புறம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான திட்டாக பக்காக வரும். அந்த பிரச்சனை எல்லாமே நம்மளுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நம்மளுக்கு சீராக முடி வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இப்போது இந்த எண்ணெயை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 கிராம்பு மட்டும் அதில் சேர்த்துட்டு அந்த எண்ணெயோட சூட்லேயே அந்த கிராம்பு நல்லா எசன்ஸை இறக்கிரும் உள்ள. இப்போது நம்ம இதை வடித்து எடுத்தாச்சு. இந்த எண்ணெயை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா எல்லாருமே பயன்படுத்தலாம். முக்கியமாக இந்த சளி தொந்தரவு இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டாம். வாரத்தில் 3 நாள் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தினா 2வது வாரத்திலிருந்தே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புதிய முடிகள் வளர்கிறத கண்கூடாக பார்க்கலாம். 1 மாதத்துலேயே உங்களுக்கு முடி நல்லா ஷைனிங்காகவும் ஆயிடும். நிறைய புதிய முடிகள் நல்லா அடர்த்தியாக நம்மளுடைய ஸ்கேல்பில் வளர்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நீங்களும் இந்த ஆயிலை பயன்படுத்திட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஆயில் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உறவினர்களோட இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.